நமக்கு இந்த சம்மந்தம் பிடிக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம கையாலே சீர் தட்டு ரெடி பண்ண வச்சுட்டாங்களே. இந்த பிச்சைக்கார கும்பலுக்கு ஒரு தட்டு அதிகம், இதில் 5 தட்டு வேற. சொன்னால் யார் கேட்குறா? தலையெழுத்துன்னு கொண்டு போய் வைக்க வேண்டியதான். அடடே, சீர் தட்டுல நம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாம் நல்லா அழகு போல இருக்குடி. ம் இன்னும் 2 தட்டு சேர்த்து வச்சிருக்கலாம்ல. இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பா கொடுத்தாரு, அதெல்லாம் கொட்டி ஒரு தட்டு வச்சிருக்கலாம். அப்புறம் பூ மாலை இதெல்லாம் வச்சு ஒரு தட்டு வச்சிருக்கலாம். இன்னும் 2-3 தட்டு சேர்த்து வச்சிருக்கலாம்ல. சபை நிறைய பாரு. சரிதான் போமா. நம்ம என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிச்சயதார்த்தம் வைக்கிறோம்? கோயிலில் தானே வைக்கிறோம். அதுக்கு இது போதும். உன் சம்மந்தி குடும்பத்துக்கு இதுவே அதிகம். பஞ்சு முட்டையை பார்த்த மாதிரி ஆணுதான் இருப்பாங்க பாரு. அடி, கோயிலில் தெய்வத்தோட சன்னதியில் நிச்சயம் நடக்க போகுதுடி. அது அப்பெல்லாம் பழிச்சு பேசாத சொல்லிட்டேன். 5 தட்டு நல்லா நிறைவாக தான் இருக்கு, இதுவே போதும். தேவையில்லாமல் எதுவும் பேசாத. நல்ல விசேஷத்துக்கு போகிறோம், தம்பிக்கு நல்லபடியாக நிச்சயம் நடக்கணும், கல்யாண வாழ்க்கை சீரஞ்சிறப்பாக அமையணும்னு கடவுளை வந்து கும்பிட்டுக்க. தேவையில்லாமல் அங்கே வந்து பேசிட்டு கிடக்காத. போய் கார் கிளம்பிருச்சான்னு பாரு. சரி, நான் ஏதாவது சொன்னா துரத்துறதுலே இருப்பியே. போ, உனக்கு உன் பையன் தான் ஒஸ்தி. இவ இன்னும் மாறவே இல்லைம்மா. சின்ன பிள்ளை மாதிரி தம்பியோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கா. இவளுக்கே கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பிறந்துருச்சு, இன்னும் இவன் மாறல. சும்மா சொல்லக்கூடாது, சளிச்சுக்கிட்டு போனாலும் நல்லா அம்சம் மேலே பண்ணியிருக்கா. எல்லாம் அழகு போல இருக்கு. உள்ள வெறும் பவுடர் அடிச்சு போட்டு வச்சிருக்க. கொஞ்சம் ஃபவுண்டேஷன்லாம் போட்டோன்னா நல்லா இருக்கும். என்கிட்ட இருக்க எடுத்துட்டு வரட்டுமா? நீ அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு மேக்கப்பே பிடிக்காது. நீங்களாம் சொல்றீங்கன்னு என்ன இம்புட்டு நகையும் புடவையும் எடுத்து கட்டியிருக்கேன், இதுவே போதும். இல்லை, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஹை சித்தி, நீ அது நீ பார்க்க அப்படியே அழகா பிரின்சஸ் கணக்கா இருக்க. உனக்கு கல்யாணமா? இல்லடாமா, எனக்கு நிச்சயம் தான். உன்ன மாதிரி நானும் புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கே. அப்படியே சில்வண்டு, பெரிய மனுஷனே பேச்ச பாரு. போய் புத்தகத்தை எடுத்து வச்சு படி. எத்த சித்தியை பார்த்தா பிரின்சஸ் மாதிரி இருக்குனேல, உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஏஞ்சல் மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, உங்களை பார்த்தா தூள் பட சொர்ணாக்கா மாதிரி இருக்கு. அந்த கம்ப சே, சில்வண்டுக்கெல்லாம் வாய் எப்படி பேசுதுங்க பாரு. பிள்ளை வளர்க்க சொன்னா நல்லா பிசாசை பெற்று விட்டுருக்கா. சே, அத்தி உங்க அக்கா பிள்ளைகளை என்ன அழகா மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான்னு பாரு. அண்ணி, அவ குழந்தை, நீ ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு பேசுறா. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, இங்க பெருசுகளுக்கே மரியாதை தெரியல, சின்ன பிள்ளை எங்க இருந்து சொல்றது? ஏய் சின்னவரே, உங்க அண்ணன் எங்க? என்னி, அண்ணன் முன்னமே கோயிலுக்கு போயிருச்சு. முன்னாடியே ஒரு ஆள் போய் அங்க என்ன வேலை நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல, அதான் அண்ணனை முன்னமே போய் சொல்லிட்டேன். ஏங்க, அப்ப நம்மளாம் சேர்ந்து போயிடலாமா? ஆமாங்கம்மா, நான் வரேன் உங்களோட. சரிங்க. எங்க அக்கா மக்கள்லாம் சொன்னேன், நீங்க ஒருத்தரையும் காணோம். இல்லப்பா, நெடுவாளி வசந்தி எல்லாரும் நேரம் அங்கேயே வந்துடுறேன்ட்டாங்க. கோயில் பக்கம் தானே, எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி வரேன்ட்டாளுங்க. அதான் இங்க ஒருத்தையும் வரல. சரி நீ, அப்ப நம்மளாம் போலாமா? பொண்ணு ரெடியா? ஆமா, இந்த அனிதாக்கா பெயிண்ட் அடிக்கிறேன்னு உள்ள போச்சு. பொண்ணு என்னாச்சுன்னு தெரியலையே. உள்ள சொல்லு மல்லிகா. உள்ளே கூட்டிட்டு வாங்க. நீ நல்ல நேரத்துக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்ல. வரேன். சரி வா, நல்ல நேரத்துக்கு கிளம்புவோம். இந்த குட்டி சாதம் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? வா. நல்ல நேரத்துக்கு கிளம்பணும், போலாமா? எம்மா, முல்லை வர சொல்லிட்டாமா, அவ வந்தா கிளம்ப வேண்டியதா? சரி சரி. முல்லை எம்புட்டு அழகா இருக்கு. ஏன் என்ன பண்ற போல இருக்குமா? ஆமாப்பா, பார்க்க நல்ல லட்சுமி கலெக்ஷனா ஒரு சாமியா வந்து நிக்கிற மாதிரில இருக்கு. என்னதான் மேக்கப் பண்ணவே விடல, பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்ல வேலை, மேக்கப் இல்லாம முல்லை எம்புட்டு அழகா இருக்கே. தேவையில்லாம அதை இதை அப்பி அவ மூஞ்ச கெடுக்காம இருந்தியே, அது வரைக்கும் நல்லது. ஏன் நான் மேக்கப் போட்டா ஆகாதோ? அப்படி இல்லம்மா, நம்ம முல்லை ஏற்கனவே இயல்பாவே அழகு, அவளுக்கு எதுக்கு இந்த மேக்கப் எல்லாம்? அதை தான் சொன்னோம். ஓஹோ, அப்ப நானு அழகு இல்லாம இருக்கேன், அதான் நினைக்க மேக்கப் பண்ணி போட்டுக்கிறேன், அப்படிதானே சொல்ல வந்தீங்க? அடியாத்தி, தெரியாம வாயை திறந்துட்டேன். ஆத்தா விட்டுடு. அடி, மாமியால பார்த்து பயப்படுற மருமகளை பார்த்திருக்கேன், மருமகளை பார்த்து பயப்படுற மாமியா எங்கம்மா தாண்டி. ஆமா பாங்க. சரி சரி, நம்ம கதையெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு கேட்டம்மா. அட ஆமா, அது மறந்துட்டேனே. அதெல்லாம் அவங்க முன்னமே கிளம்பிட்டாங்கக்கா. இன்னும் செத்த நேரத்துல கோயிலுக்கு வந்துடுறேன் நாங்க. ஓஹோ, எங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை உங்ககிட்ட சொல்லிட்டாரோ? இல்ல மாமா, அது வந்து சரி சரிப்பா, எல்லாம் சந்தோஷமா இருந்தா சரிதான். மல்லிகா, சம்மந்தியம்மா எங்க காணோம்? கிளம்பிட்டாங்களா என்ன இல்லையா? வந்தா ஒரு சில சேர்ந்து போயிடலாம்ல, அவங்க மட்டும் எதுக்கு தனியா வரணும்? ஆமாம்மா, முன்னமே சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டேன், குளிக்கிறேன் நாங்க, எங்கன்னு தெரியலையே. சரி இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இருக்கட்டும் மல்லிகா, நானும் கூட வரேன். நானும் வந்து சம்மந்தி ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஐயோ, நேற்று அம்மாவை அத்தை ஒரு மாதிரி பேசிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஏதாவது பேசினாங்கன்னா நமக்கு கோவம் வந்துடும். வேணாம், நம்மளே போய் கூப்பிட்டுக்குவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நானே கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ முன்ன பொண்ணோட போ. சபையில பொண்ணோட அம்மா எங்கன்னு கேட்டா நீ தானே போய் நிக்கணும். ஆமாத்த, நீங்க போங்க, நான் வேணா அண்ணியோட இருந்து அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி, நாங்க முதல்ல போறோம். சம்மந்தி அம்மாவை கையோட கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா, இனி வாங்க போவோம். நம்மளும் போனா சரியா இருக்குமா?
வாங்க 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 வாங்க. மூர்த்தி, ரொம்ப நேரம் காத்திருந்தீங்களோ? இல்லையா, இப்பதான் வந்தோம். வாங்க வாங்க. ஆமா, எப்படிதான் இந்த ஏரியால வாழ்றீங்களோ தெரியல. ஷே, ஒரு சந்து வந்து ஒழுங்கா இருக்கா? காரை அங்கேயே நிறுத்திட்டு நடந்தே வர வேண்டியதா ஆயிடுச்சு. அக்கா, அடே நான் நடந்தது தானே சொன்னேன். நம்ம எதனால லேட்டு? இந்த ஊர்ல காரை கொண்டு வரது கூட இடம் இல்ல, அதானே லேட்டு. ஏம்மா கோச்சுக்காதீங்கம்மா. நீங்க ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் அடிச்சிருக்க கூடாதா? நானே வந்து காரை பார்க் பண்ணி வச்சிருப்பேனே. அதனால என்னப்பா மூர்த்தி, இங்க வாழ்றவங்க எல்லாம் மனுஷங்களே என்ன? எல்லாம் பழகிக்க வேண்டியதான். எல்லாம் நம்ம தலையெடுத்து, வேற வழி என்ன இருக்கு? இவன் தேடி பிடிச்சி இங்கே தானே கட்டுவேன் நிற்கான். என்ன பண்ணி தொலைகிறது? எக்கா சரிடா கழுது, நான் ஒன்றும் பேசல. வாயை முடிக்கிட்டு இம்பிட்டு நாள் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இனிமேலும் இருந்துட்டு போறேன். ஷே, என்ன சொன்னாலும் அக்கா அக்கான்னு ஏனம் தான் விடுவேன். தேவை எனக்கு இதெல்லாம். சரி சரி, உள்ள வாங்க. கடவுளே, நிச்சயம் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த அக்கா ஒரு ஒம்பு இழுத்துறக்கூடாது. நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரணும். ஐயர் வேலை எல்லாம் ரெடி. மேற்படி என்ன செய்யணும்? மேற்படி என்னம்மா, பொண்ணோட அம்மா அப்பா, மாப்பிளோட அம்மா அப்பா எல்லாம் வந்து உட்காந்து நிச்சயம் தமிழம் படிச்சிருவேன். பொண்ணு மாப்பிள்ளை வந்து இங்க நிக்க சொல்லுங்க. சரி சரி. மாப்பிள்ளையும் மாப்பிளோட அம்மா அப்பா வர சொல்றீங்களா? சொல்றோம். அதுக்கே அந்த பொம்பளை இம்பிட்டு சலிச்சுக்கிட்டு போகுது. ஏண்டி உமா, மாப்பிள்ளை நல்லா யதார்த்தமா தெரியுது. நல்லா எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசி திரியிறாரு. நல்ல விதமா இருப்பாரு போல. உண்மைதாண்டி, முள்ள மனசுக்கு ஏத்த மகராசன் தான் வந்து அமைஞ்சிருக்கான். நல்ல மனசு. மாப்பிள்ளை எல்லாரையும் அக்கா அக்கா நெம்புட்டு உரிமையா கூப்பிடுறாரு பத்தியா? ஆமா, என்கிட்ட கூட இம்புட்டு நேரம் உங்களுத்துட்டு தான் இருந்தாரு. இப்படி இருந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. உள்ள தங்கமான மாப்பிள்ளையா இருக்காரு. மல்லிகை அக்கா ஆசைப்பட்ட மாதிரியும் முல்லைக்கு நல்ல சம்பந்தம், பெரிய இடம், மாப்பிள்ளையும் நல்ல குணமானவரா இருக்காரு. முள்ள வாழ்க்கையில இனி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ கவனிச்சியா, மாப்பிள்ளையோட அக்கா கொஞ்சம் மார்க்கமா தான் இருக்கு. ஏற்கனவே அதுதான் 7.5 ஒன்று இழுத்து விட பார்த்துச்சு. ரிச்சியத்து 5 ஸ்டார் ஹோட்டலில் வையன்னு. அதுக்கு இந்த சம்மந்தம் பிடிக்கல போல. இருக்கட்டும், நமக்கு அதுவா முக்கியம். மாப்பிள்ளை சரியா இருந்தா முள்ள வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வீடு யாராவது ஒருத்தர் அப்படி நெய்யின்னு இருக்கிறது தானே. உன் வீட்டில் உன் மாமியா, அம்மா அழகாக்கா அம்மா வீட்டில் இந்த அனிதா, அப்புறம் என் வீட்டில் என் புருஷகாரரு. யார் வீட்லையாவது யாராவது ஒருத்தர் இப்படி தானே இருக்காங்க. என்ன பண்ணுறது? வீட்டுக்கு கொண்டா சமாளிச்சு தான் ஆகணும். முள்ள அங்கே போய் அவங்கள சமாளிச்சு தான் ஆகணும்போ. அதுவும் சரிதான். நம்ம இங்கே நின்றுக்குவோம். நம்ம இதுக்கு தேவையில்லாம அங்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டு. அடி அங்க பாரு. அட இது என்னடி புது கூத்தா இருக்கு? அண்ணி, அனிதா அண்ணி. என்ன மதனே, சும்மா கூப்பிட்டதுக்கெல்லாம் கோவமா பதில் பேசிக்கிட்டு என்ன நிச்சயம் அங்க நடக்கிறப்ப இங்க வந்து நிக்கிறீங்க? எல்லாரும் இங்க தான் நிக்கிறீங்க, அதான் நானும் இங்க வந்து நின்னேன். ஏன் மதனி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க? நாங்க யாரோ 3ஆம் மனுஷங்க, அதனால இப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கோம். நீங்க அப்படியே உங்க வீட்டு பிள்ளைக்கு தானே கல்யாணம், உங்க நாத்தனாருக்கு நிச்சயம் நடக்குது. அப்ப நீங்க தானே முன்ன நிக்கணும். இது மட்டும் இல்லாம வீட்டோட ஒத்த மருமக மூத்த மருமக எல்லாமே நீங்க தானே. அப்ப நீங்க தானே போய் நிக்கணும். அதெல்லாம் என் வீட்டுக்காரர் நிக்கிறாரு, அவங்க அக்கா நிக்குது, அவங்க அம்மா இருக்காங்க. நான் எதுக்கு சும்மா போய் இடத்த அடைச்சுக்கிட்டு? நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நம்மளே நாசுக்கா நகர்ந்து வந்து நின்னா இவளுக்கு நம்மளை தள்ளி விட்டாலும் விட்டுருவாளுங்க போல. ஏதாவது நகை பவுனு சீரு சனத்தையும் பேசுவாங்க. நம்ம அங்க இருந்து நம்ம வாயை பிடிச்சி இழுத்து நம்மள 4 பவுன் போட வச்சுட்டு என்ன பண்றதுன்னு நம்மளே வந்து ஒதுங்கி நிற்கும். இவளுக்கு அது புரியாம நம்மள போன தள்ளி விடுறாளுங்க. போவனா இந்த அனிதா? என்னடி உமா இது இப்படி வந்து 3ஆம் மனுஷமே ஒதுங்கி நிக்குது? அது வேற ஒண்ணும் இல்ல ஒத்தர சார். சபையில சீர் சனத்தி பேசுவாங்கல்ல, அதான் சைலண்டா அண்ணி நகர்ந்துருச்சுன்னு நினைக்கேன். இருக்கும் டி இருக்கும். இது சரியான ஆளாதான் தெரியுது. முல்ல சந்தோஷமா? முதல்ல உன்னை இந்த கோயில தானே வச்சு பார்த்தேன். இன்னைக்கு அதே கோயில நமக்கு நிச்சயம். இந்த சாமி நிஜமாலே சக்தி வாய்ந்த அம்மன் தான். ஆமாங்க. அப்புறம் நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. பாகுபலி இடத்துல வர தேவசேனா மாதிரி இருக்க. தேங்க்ஸ். நீங்களும் தான். நானும் தானே. உங்களுக்கும் இந்த வேட்டி சட்டை நல்லா அருமையா இருக்கு. எல்லாரும் வந்தாச்சா? நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. நிச்சய தாமரத்தை படிச்சிடலாமா? பொண்ணோட அம்மா அப்பா மாப்பிளோட அம்மா அப்பா எல்லாம் வந்தாச்சா? சாமி இருங்க, இந்த பொண்ணோட அம்மா வராங்க. இம்மா வரசவா? இல்ல நான் எதுக்கு? இம்மா என்ன நீ எதுக்குன்னு கேக்குற? நீ தானே முள்ளையோட அம்மா, அப்ப நீ தான் நிக்கணும். இல்லடி, நல்ல விசேஷத்துல எதுக்கு நான் முன்ன நின்னுக்கிட்டேன்னா? உன்னை விட வேற யாரும் முள்ள நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க. நீ தான் முன்ன நிக்கணும். எந்த காலத்துல இருக்க நீனே? பேசாம அந்த நில்லு. உன் அண்ணனே வர சொல்லு. அண்ணன் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாம் நில்லுங்க. நீயும் மாப்பிள்ளையும் இருந்து செஞ்சா போதாதாடி, நான் வேற வரணுமா? சரி சரிடி, நிக்க. நிச்சயதாம்பூலம் படிக்க போறோம். நிகழும் மங்கள வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி அன்று தெய்வ திரு குமாரசாமி ஐயா அவர்களின் தவ புதல்வியும் நலமுடன் பாக்கியலட்சுமி அம்மாளின் தவ புதல்வியும் ஆன திருநிலை செல்வி
முல்லைக்கு சந்திரசேகர் மற்றும் லட்சுமி அம்மையாரின் புதல்வருமான திருநிறை செல்வன் கதிரவனுக்கு நிச்சயம் செய்து வைக்கப்படுகிறது. மேலும் பெரியோர் முன்னிலையில் ஆனி மாதம் ஒரு நல்ல சுப தேதியில் மேற்படி கல்யாணம் நடக்கும் என்று அனைவரின் முன்னிலையிலும் நிச்சயம் நடைபெறுகிறது. எல்லாம் சரிதானே? சரிதாங்க, சரிதான். கல்யாண தேதியை குறிச்சிட்டு இந்த ஐயனுக்கு சொல்லி அனுப்புங்க. கல்யாணத்தை வந்து பேஷ நடத்தி கொடுத்துட்றேன். சரி ஐயரே. மேற்படி இந்த சீர்சனத்தி, நகை நட்டு, துணிமணி, பாத்திர பண்டம் எல்லாத்தையும் இங்கேயே சபையோர் முன்னாடி பேசிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நாளவில் எந்த ஒரு பேச்சு மாற்றமும் வந்துடக்கூடாது. அதனால் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் சபையோர் முன்னாடியே பேசிடுங்க. இதில் என்ன பேசுறது இருக்கு? எல்லாம் பேசுனது தான் இருக்கட்டுமா? எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லிடுங்க. என்னத்த புதுசாக சொல்ல சொல்கிறீங்க? எல்லாம் பேசுனது தான். இருந்தாலும் சபை முன்னாடி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நாங்கள் ஒன்றும் சாதாரண குடும்பம் கிடையாது. ஊர்லேயே கேஸ்கோயர் பிரியாணின்னா தெரியாதவங்க இல்லை. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. என் தம்பி இன்ஜினியரிங் படிச்சிருக்கா. எல்லா சொத்துக்கும் அவன் ஒருத்தன் தான் வாரிசு. நான் பட்ட பிள்ளை, வெளியே கட்டிக்கிட்டு போயிட்டேன். அதனால எங்கள் வீட்டுக்கு வர மருமக இப்படி தான் வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. சும்மா குறையாம ஒரு 200 பவுன் நகை, அப்புறம் பாத்திரம் மண்டா சீரசனத்தின் எதுவும் வேணாம். ஏன்னா எங்கள் வீட்டிலே ஊர்பட்டது இருக்கு. அதனால ரொக்கமாக ஒரு 8 லட்சம் கொடுத்துருங்க. மேற்படி பொண்ணும் மாப்பிளையும் வந்து பத்துக்கு ஒரு காரு, அப்புறம் தங்குறதுக்கு ஒரு வீடு. அம்பட்டு தான். அதுவும் அப்பார்ட்மெண்ட்டில் வேணாம், சாதாரணமாக தனி வீடை வாங்கி கொடுத்துருங்க. அதான் சரி வரும்.